இறைவா நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் மாத பலன்கள் பார்க்கறதுக்காக எல்லாருமே ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த மாதம் தை மாத பலன்கள் குறிப்பா கடகம் ராசினியர்களுக்கு என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்களை எல்லாம் தரப்போகுது அப்படிங்கிறத கணித்து சொல்வதற்காக நம்மளோட இணைஞ்சிருக்காங்க நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள். சார் வணக்கம். உலகெங்கும் வாழும் இறைவா சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், தை மாத வாழ்த்துக்கள். இந்த மாதம் தை மாதம் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா கடகம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் தரப்போகுது அப்படிங்கிறத நீங்க சொல்றதுக்காக மக்கள் காத்துக்கிட்டே இருக்காங்க. சார், நீங்க ஒரு அருமையான கேள்வி கேட்குறீங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாளே, இப்போ தை மாத பலன்கள் சொல்ல போறீங்களே, எங்க அன்பு நேயர்களுக்கு அதனால தை மாதத்தினால என்ன பலன் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்க. தை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு மாதங்களுக்கு ஒரு சிறப்பு உண்டு. இப்போ சித்திரை மாதம் எடுத்துட்டோம்னா சித்திரை விஷு அப்படின்னு பேசுகிறோம். வைகாசி மாதம் எடுத்துட்டா வைகாசி விசாகம் பேசுகிறோம். அதே மாதிரி பகவான் கிருஷ்ண பரமாத்மா கீதையில் சொல்கிறார், மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு பேசுகிறார். அப்படி ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு உயர்வு இருக்கிற மாதிரி தை மாதத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு அப்படின்னா, சூரிய பகவானுடைய உத்தராயண பயணம் தை மாதம் தான் ஆரம்பிக்கிறது. உத்தராயணம்னு வடக்கு நோக்கிய பயணம். அப்படி சூரிய பகவான் மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் ஆரம்பிக்கிற போதுதான் வடக்கு நோக்கிய பயணம் மேற்கொள்கிறார். ஆகவேதான் அந்த மாதத்தை மிகச்சிறந்த மாதமாக, தை மாதத்தை உயர்வாக நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுது. அதிலும் பார்த்தீங்கன்னா தை மாதம் தான் நம்ம ஊர்ல அறுவடை நடக்கும். அறுவடை செய்த அந்த மகிழ்ச்சியோடு, அந்த பண வசதியோடு புதிய மாதம் தொடங்குகிறது. ஆகவே குடும்பங்கள் எல்லாம், எல்லா குடும்பங்கள்லையும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். தை பிறந்தாச்சுன்னா கல்யாணம். எல்லா வீடுகளிலுமே சொல்லுவாங்க, தை பிறந்தா வழி பிறக்கும்னா அர்த்தம் நல்ல கல்யாண செய்தி வரும்னு அர்த்தம். என்னென்ன சுப செய்திகளுக்காக தமிழன் காத்திருந்தானோ அத்துணை சுப செய்திகளையும் தாங்கி வரக்கூடிய மாதம் தை மாதம். அதுதான் மிக முக்கியமானது. அப்படி தை மாதம் ஒரு கல்யாண விஷய பேச்சுவார்த்தையை தொடங்குவா, அறுவடையை செய்கிறார்கள் தை மாதம். அப்படி தை மாதம், மாசி மாதம், பங்குனி மாதம், சித்திரை மாதம், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கல்யாண விஷயங்களை கொண்டு வராங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும், முருகப்பெருமானுக்கு அது மாதிரி பெரிய தெய்வங்களுக்கெல்லாம் பங்குனி மாதம் திருக்கல்யாணம் வைப்பார்கள். இதெல்லாம் இந்த அடிப்படையில் தான் ஆரம்பிக்கிறது. தை மாதம் பிறந்தால் எல்லா நன்மையும் பிறக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதத்தில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு நம்ம பார்க்குற போது, இந்த மாதத்துடைய கிரக நிலைகளை பார்க்கணும். இந்த தை மாதத்தில் எப்படி கிரகநிலைகள் இருக்குன்னா, மிதுன ராசியில் குரு பகவான் விட்டிருக்கிறார். அற்புதமான பலன்களை தரக்கூடிய சுபக்கிரகம் சொல்றோம் இல்லையா, அந்த சுபக்கிரகமாகிய இயற்கை சுபராகிய குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கார். அதே மாதிரி சிம்ம ராசியில கேது பகவான் இருந்துருக்கார். மகர ராசியில 4 கிரகங்கள், சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன், இந்த 4 கிரகங்கள் மகர ராசியில் இருக்காங்க. கும்பராசியிலே ராகு பகவான், மீன ராசியில சனி பகவான். இதுதான் கிரகநிலை. சந்திரன் டெய்லி மாறக்கூடியவர். அப்போ இந்த கிரகநிலைகளை பேஸ் பண்ணி தான் இந்த தை மாத பலன்களை இந்த நம்ம ராசிக்கு நான் சொல்ல போறேன். நம்ம ராசிக்கு என்ன பலன், என்ன நன்மை நடக்கும், என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்ல போறேன். அதுக்கெல்லாம் அடிப்படை இந்த பிளானட்டரி பொசிஷன் தான். அதுவும் ஜனவரி மாதம் 15ஆம் தேதின்னு ஆங்கில மாதத்தை ஒரு ஞாபகத்துக்காக சொல்றோம். தை மாதம் பிறப்பது ஆங்கிலத்தில் ஜனவரி 15ஆம் தேதி. அன்றைக்கு தான் பொங்கல் பண்டிகை. நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். 16ஆம் தேதி இந்த மாதம் பிரதோஷம் வருது. மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் பிரதோஷம். 16ஆம் தேதி சிவபெருமானுக்கு உகந்த நாள். 18ஆம் தேதி சர்வ தை அமாவாசை. நம்முடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நான் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தை அமாவாசை மாதிரி அமாவாசை தினம். நிறைய ஜாதகங்களை நாங்கள் பார்க்குறோம், பித்ருதோஷம்னே வருது. எப்படி நீக்கிறதுன்னு தெரியலையே சார், என் குடும்பத்தில் நிறைய கஷ்டம் இருக்குன்னு பல பேர் வரா. அதற்கு என்ன காரணம் பார்த்தோம்னா, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பித்ருதோஷம் அதை நீங்குவதற்கு, பிரச்சனைகள் நீங்குவதற்கு அமாவாசை தர்ப்பணத்தை கடைபிடிக்கணும். ரொம்ப அற்புதமான நாள் 18ஆம் தேதி சர்வ தை அமாவாசை, அதை கடைபிடிக்குங்க. அதே மாதிரி விரதங்களில் உயர்ந்த விரதமான திருவோண விரதம் 20ஆம் தேதி வருது. இதெல்லாம் இந்த மாதம் வரக்கூடிய மிகச்சிறந்த விஷயங்கள். 25ஆம் தேதி ரத சப்தமி. பீஷ்மர் முக்தி அடைந்தார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ரத சப்தமி, பீஷ்மாஷ்டமிலாம் அடுத்தடுத்த நாட்கள் அப்படி வந்துடுது. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி அது தை பூசம்.
முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் இல்லையா, அந்த அற்புதமான நாள் தைப்பூசம். அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது இந்த தை மாதத்தில் எல்லா நல்ல பலன்களையும் தரும். விநாயகப் பெருமானை வழிபடக்கூடியவர்களுக்கு 5ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. அந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன தடைகள் இருந்தாலும் அது விலகும். மிக முக்கியமாக நீங்கள் இந்த தை பிறந்தால் வழிபிறக்கும் கேட்டதில் மிக முக்கியமாக இன்னொரு சமாச்சாரம் சொல்லணும். பிப்ரவரி மாதம் நமக்கு ஜனவரி 15 பிப்ரவரி 15 வரைக்கும் இந்த தை மாதம் சொல்கிறோம். அதில் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி காணும் பொங்கல். முதல்ல நம்ம சொல்லக்கூடியது தை பொங்கல் சொல்கிறோம், அப்புறம் மாட்டுப் பொங்கல் பேசுகிறோம். 17ஆம் தேதி காணும் பொங்கல், ஒருவரை ஒருவர் காணக்கூடிய நாள். எங்கள் வீட்டில் பொண்ணு இருக்குது, உங்கள் வீட்டில் பையன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி திருமணத்திற்காக ஒரு அறிமுகமாக கூட காணும் பொங்கல் ஒரு காலத்தில் நம்முடைய பாரம்பரியத்தில் இருந்திருக்கு. இன்னைக்கு மேட்ரிமோனியல் வெப்சைட்லாம் நிறைய வந்துருது. அந்த காலத்தில் ஒருவரை ஒருவர் தெரிந்து கொள்வதற்கு, ஒரு குடும்பத்தில் வயது வந்த பெண் இருக்கிறாள், பையன் இருக்கிறான்னு தெரிந்து கொள்வதற்கெல்லாம் இந்த காணும் பொங்கல் பயன்பட்டது. அவ்வளவு அற்புதமான மாதம். இந்த மாதத்துடைய பலன்களை, நம்முடைய ராசிக்கு என்னவெல்லாம் நன்மைகளை தரப்போகுதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கடகராசி நேயர்களே, கடகராசிக்காரர்களுக்கு அதி அற்புதமான ஒரு மாதம் இந்த தை மாதம். கடகராசிக்காரர்களுக்கு யார் யோகாதிபதின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் யோகாதிபதி. அந்த செவ்வாய் யோகாதிபதினா கடகராசிக்காரர்கள் பொதுவாக முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறோம். முருகப்பெருமானுடைய மந்திரங்களை சொல்லணும். எந்த கடகராசிக்காரங்க முருகப்பெருமானுடைய மந்திரங்களை சொல்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் பெரிய வெற்றி வருகிறது. உதாரணமா கந்த சஷ்டி கவசத்தில் வரக்கூடிய ஒரு 4 வரிகளை உங்களுக்கு நான் சொல்றேன். அதை திரும்ப திரும்ப தினமும் சொல்லுங்களேன், ஒரு பெரிய வெற்றி உங்களுக்கு வந்து சேரும். ரகன பவச ரர ரிகன பவச ரிரி 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 ரி வினகவ சரகன வீரா நமோ நம நிபவ சரகன நிர நிர நிரன. இந்த வரிகளை கடகராசிக்காரர்கள் நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. எந்த அளவிற்கு கடகராசிக்காரர்கள் இந்த சஷ்டி கவசத்துடைய இந்த 4 வரிகளை சொல்லிக்கிட்டே இருக்கீங்களோ வாழ்க்கையில் உயர்ந்துகிட்டே வருவதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது 7ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன். இந்த சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் அமர்ந்திருக்கிற போது பலருக்கு ஒரு சந்தேகம் வருது, சார் செவ்வாய் பகவான் பிற கிரகங்களோடு சேர்க்கிற போது ஆபத்துன்னு சொல்றாங்களே சார், எங்களுக்கு ஏதாவது ஆபத்தான்னு பலர் கேட்குறீங்க. என் அன்பு நேயர்களே ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் குருவோடு சேர்ந்திருந்தால், ஒரு பெண்ணுடைய ஜாதகமாக அது இருந்தால் நல்ல வசதி வாய்ப்புள்ள ஒரு கணவன் வருகிறார். செவ்வாய் சனியோடு சேர்க்கிற போது சில தொந்தரவுகள் இருக்கிறது, அது மறுக்க முடியாது. செவ்வாய் ராகுவோடு சேர்க்கிற போது குணக்கேடான ஒரு கணவன் அமைவதற்கு கூட பெண்களுக்கு வாய்ப்புகள் அமைந்து விடுகின்றன. அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதை விட செவ்வாய் தனித்து இருந்தால்தான் பெரிய பிரச்சனைகள் தான். இது அனுபவ ஜோதிடத்தில் நம்ம பார்க்கலாம். ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் எந்த கிரகத்தோடும் சேரலை அப்படின்னா அவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வருகிறது. இன்னும் சொல்ல போனால் பலருக்கு கல்யாணம் கூடி வர மாட்டேங்குதுங்க கடகராசிக்காரங்களுக்கு. அது காரணம் அந்த செவ்வாய் எந்த கிரகத்தோடையும் சேராமல் உட்கார்ந்துருக்கிறாங்கன்னா பலருக்கு திருமண தடை வருகிறது. இப்போ உங்களுக்கு செவ்வாய் 7ஆம் இடத்திலே செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன் கிரகங்கள் சேர்ந்திருப்பது இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல முறையில் கல்யாண செய்தியை கொண்டு வந்து கொடுக்கும். நல்ல வாழ்க்கை துணைவர்கள் உங்களுக்கு அமைவாங்க. 2ல கேது இருக்கும்போது நரசிம்மர் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். நரசிம்மரை வழிபட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதம் முழுக்கவே நீங்க நரசிம்மரை வழிபாடு செய்தால் கடகராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய உடல் பிணிகள், சிலருக்கு பல் பிரச்சனை இப்போ இருக்கும், வயிறு பிரச்சனை இருக்கும், இப்படி என்ன ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் அந்த இஷ்யூ சால்வ் ஆகணும்னா இந்த மாதம் நீங்கள் நரசிம்மர் வழிபாடு செய்ய. 2ஆம் இடத்துக்குரிய சூரியன் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறது ஒரு விசேஷம். குடும்ப வாழ்க்கை அமைய போகிறது அப்படின்னு அர்த்தம். சிலருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். கடகராசிக்காரங்க யாரெல்லாம் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி காத்திருக்கீங்களோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதம் கூடி வரப்போகுது. அந்த யோகம் உங்களுக்கு இருக்கு. அதுவும் உங்களுக்கு பாருங்க, 3ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 7ஆம் இடத்தில் உட்கார்ந்தார். நிறைய பயணங்கள் இந்த மாதம் அமையும். 3-12க்கு அதிபதியான புதன் பகவான் 7ஆம் இடத்துல நிறைய பயணங்கள். ஒரு சீட்டு போட்டிருக்கீங்க,
ஒரு பணம் கட்டுறீங்க, இதனால வாழ்க்கை தரம் சிலருக்கு உயரும். சில பேர் ஆர்டி புதுசாக ஆரம்பிப்பீங்க பேங்க்ல, வாழ்க்கை தரம் உயரும். சில பேர் புதுசாக இப்போ எஃப்டி ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் வங்கியில் வந்து பணம் சேமிப்பது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை தரும். தங்கம் வாங்குற சிந்தனை பெருகும். நான் நம்முடைய நிகழ்ச்சியிலேயே 2025 நமக்கு சொல்லிக்கிட்டு இருந்தோம், இந்த மாதிரி 2025 தங்கத்தின் விலை கடுமையாக உயரப்போகிறது. நம்ம சொன்னபடியே தங்கத்தின் விலை 1 லட்சம் ரூபாயை தாண்டி போயிருச்சு. இப்போ நமக்கு தெரிகிறது தங்கத்தின் விலை மிக கடுமையாக உயரப்போகிறது. ஒரு கிராம் விலையெல்லாம் 15,000 தொடும் அப்படின்னு தெரிகிறது. அந்த அளவுக்கு விலை உயர்வு வரப்போகுது. அதே போல 2 லட்சத்துக்கு போனாலும் வர சந்தேகம் இல்லைங்க. தங்கத்தின் ஒரு பவுன் விலை அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் வர வாய்ப்புகள் உண்டு. தங்கத்தில் நிறைய வாங்கணுங்கிற எண்ணம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்போ வரும். பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய மாணவர்கள் சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் புதனோடு கூடி இருப்பதனாலும் இந்த பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி வளர்ச்சி மிக அருமையாக இப்பொழுது அமையும். மிகச்சிறப்பான கல்வி வளர்ச்சி அமையும். வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குற யோகம் இந்த மாதம் உண்டுங்க. ஆசையா வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவீங்க. அப்படி நிறைய வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கு. கடகராசிக்காரர்கள் என்ன செய்தால் உங்களுடைய மனக்குழப்பங்கள் தீரும்னா, சில பேர் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க பாருங்க, அவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் குழந்தை பாக்கியம் பிறக்கக்கூடிய யோகம் இருக்கு. 5க்குரிய செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். முருகப்பெருமானை வழிபட்டால் நல்ல குழந்தை பாக்கியம் உங்களுக்கு வந்து அமையும். ஆகவே முருகப்பெருமானை வழிபடுங்கள். அட்டமத்தில் ராகு இருக்க, அட்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வந்து சிலர் உங்களை அவமானப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. அதில் மட்டும் கவனமா இருங்க. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 4 கிரகங்கள் இப்பொழுது நிறைய பேர் உங்கள் நட்பை தேடி வருவார்கள். நீங்களே அரசியல்வாதியாக இருந்தால் பல பேர் உங்கள்கிட்ட கூட்டணி வச்சுக்கிட வருவாங்க. நீங்களே ஒரு நல்ல நண்பர்களை தர்றீங்கன்னா நிறைய நண்பர்கள் இப்பொழுது கடகராசிக்காரர்களுக்கு தேடி வருவார்கள். திருமணத்திற்கு நல்ல வரன்கள் அமையும். அப்படி ரொம்ப யோகமாக இருக்கு. சனி பகவான் 9ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டு வேலை சம்பந்தமான உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுக்க போறாரு. பிஸ்னஸுக்கு நல்ல பார்ட்னர் அந்த மாதம் கிடைக்க போறாங்க. சூப்பரா இருக்கு. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர், அவரை வழிபடுங்க. எல்லா நன்மைகளும் உங்களுக்கு பெருகும். இப்போ நம்ம ராசிக்கு இந்த மாதம் என்ன பலன்கள், என்ன பரிகாரங்கள் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க, சார் வந்து தோல் நோய்கள் நிறைய இருக்கு, இதை நீக்குவதற்குரிய நாட்கள் அப்படின்னு இந்த மாதத்துல எது சிறந்த நாள் அப்படின்னு கேட்குறீங்க. மருத்துவத்திற்கு, குறிப்பாக தோல் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த மாதம் முதல் 3 நாட்கள், தை மாதத்துடைய 1, 2, 3 நாட்கள், இந்த 3 நாட்கள் மிகச்சிறப்பான நாட்கள். இந்த நாட்களில் வந்து தோல் நோய்க்கு மருத்துவம் எடுத்துக்கொண்டால் அற்புதமான தீர்வு கிடைக்கும். தோல் நோய் மருத்துவர்கள், டெர்மட்டாலஜிஸ்ட்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வரக்கூடிய உங்களுடைய நோயாளிகளுக்கு குணமாவதற்கும் அற்புதமான நாட்களாக இந்த 3 நாட்கள் இருக்கு. அதை கிரக நிலைப்படியும் சரி, அந்த நாளுடைய திதிப்படியும் சரி எல்லாம் மிகச்சிறப்பாக அமைகிறது. உங்களுக்கு சொன்னேன், ஜனவரி மாதம் 17ஆம் தேதி காணும் பொங்கல், அந்த நாளை பயன்படுத்திக்கிறோம். அதே போல 19ஆம் தேதி, இந்த மாதத்துடைய 19ஆம் தேதி இடி மின்னலோடு மழை இருக்கும் என்று பஞ்சாங்க குறிப்புகள் சொல்கிறது. இந்த மாதம் தை மாதத்துடைய பஞ்சாங்க குறிப்புகள் உங்களுக்கு நான் சொல்றேன். சேலத்திலே சூறாவளி காற்று இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாதம். அதே மாதிரி சென்னைக்கு வடகிழக்கிலே குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இந்த தை மாதம் உருவாகும் என்று நம்முடைய பஞ்சாங்கங்கள் குறிப்பிடுகின்றன. கடலூரிலே ஒரு சின்ன புயல் இருக்கலாம் இந்த மாதம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல கம்பளி பூச்சிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தை மாதத்திலே என்று குறிப்பிடப்படுகிறது. தென் மாவட்டங்களில் கடும் பாதிப்புகள் இருக்கலாம், கடும் புயல் இருக்கலாம் என்று நம்முடைய பஞ்சாங்கங்கள் குறிப்பிட்டு சொல்கின்றன. எனது அருமை நேயர்களே, இந்த தை மாதத்துடைய இவ்வளவு நல்ல பலன்களையும் கேட்டீங்க. இந்த மாதத்தில் நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொன்னேன், சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. உதாரணமாக பிரதோஷம். இந்த பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமான் கோயிலுக்கு அவசியம் போகணும். சிவபெருமானை வழிபடுகிற போது அதில் அற்புதமான ஒரு பாடல் இருக்கு, உங்களுக்கு தெரியும், சித்தர் பாடல். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. ஓம் நமச்சிவாய ஓம், ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய ஓம், ஓம் நமச்சிவாய. இந்த பாடலை, இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப பிரதோஷ நேரத்திலே பாடிக்கொண்டிருக்கிற போது, இதை உச்சரிக்கிற போது நமக்கு பிடித்த எல்லா இன்னல்களும் விலகுகிறது.
பொதுவாக இந்த தை மாதம் நிறைய நன்மைகள் நமக்கு நடக்கணும்னா குலதெய்வ வழிபாடு செய்யணும். உங்கள் ராசிக்குரிய பலனை நான் சொல்லிட்டேன். குலதெய்வத்துடைய வழிபாட்டையும் இந்த மாதம் மேற்கொள்கிற போது உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்கள், வெற்றிகள் இந்த மாதம் கிடைக்கும். அதே போல் சங்கடகர சதுர்த்தியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் போய், அதாவது 5ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி, பிப்ரவரி 5 அன்னைக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் விநாயகருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள். எல்லா வகையான நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இங்கே நான் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை தான் நான் சொல்லியிருக்கேன். இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு உங்கள் ஜாதக ரீதியான ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களுடைய செல்ஃபோனை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை நேரிலேயோ ஆன்லைன் மூலமாகவோ எங்கள்கிட்ட கன்சல்டேஷன் பெற முடியும். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர், நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். ரொம்ப நன்றி இந்த மாத பலன்கள் சொன்னதுக்காக. குறிப்பா கடகம் ராசினியர்கள், நீங்க சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் நிறையவும் எடுத்துக்குவாங்க. சில விஷயங்கள் கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க, அதையும் அவங்க கவனமா இருப்பாங்க. உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார்.